அன்அஃபிஷியலி மேரிட். இந்த ரிங் தான் சாட்சி. சரியா? அப்புறம் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கிஸ் பண்ண வர? ஏய், ரிங் மாத்திரம் கிஸ் பண்ணுண்டி. ஹாலிவுட் படலாம் பார்த்ததுல? ஓகே, யூ கண்டினியூ. டேய், அடுத்த வருஷம் இந்த டைம்லாம் நம்மளுக்கு கல்யாணம் இருக்கணும்டா. பண்ணலாம். பண்ணலாம்னா எப்படி பண்ணுவ? நான் உன் பக்கத்துல இருப்பேன். நம்ம முன்னாடி 100 பேர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 1000 பார்வை பார்த்துருப்போம். ஆனா அன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இது இந்த தாலி இருக்குல்ல, இதை எடுத்து நான் உன் கழுத்துல கட்டுவேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃபே பியூட்டிஃபுல் ஆயிடும். இப்படிதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஓகே? கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இல்ல? ஆனா இதெல்லாம் நடக்கணும்னு வை. சார் வந்து எங்க வீட்ல பேசணும். என்னால எங்க வீட்ல தான் பேச முடியும். உங்க வீட்ல நீ தாண்டி பேசணும். டேய், பொண்ணுங்க வீட்டுலாம் போய் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. நீ தான் அப்படியே போய் பேசி கெஞ்சு காலெல்லாம் விழுந்து எங்க அப்பா அம்மாவை கரெக்ட் பண்ணும். யார் கையில காலையும் இல்லை, எனக்கு அவசியம் இல்லைண்ணா. என்னடா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? அப்படி என்ன ஈகோ உனக்கு? இது ஈகோ இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீ உங்க வீட்ல சொல்லு, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை புரிஞ்சுக்கலனா நம்ம பார்த்துக்கலாம். இதே நேரம் அடுத்த வருஷம் 2025க்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் இருக்கும். ஓகே? டைம் என்ன? ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி மணி 8:58 ஆகுது. எத்தனை வாட்டிடா கேட்ப? இன்னும் 2 நிமிஷத்துல அவளுக்கு கல்யாணம் ஆயிடும்ல? பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அதான் அவன் உன்னை விட்டு போய் 1 வருஷம் ஆச்சுல்ல, நீயும் மூவ் ஆன் ஆகுறேன்னு சொல்லிட்ட. அப்புறம் என்னடா உனக்கு? கரெக்டு தான். ஆனால் என்னதான் நம்ம மூவ் ஆன் ஆனாலும் நம்ம லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் தெரியும் போது உள்ளே கொஞ்சம் படப்படம் தான்டா இருக்கும். பர்மிஷன் இல்லாமல் அழுவு வரும், பசிக்காது. ஆனால் எல்லாமே இது ஒரு நாள் தான்டா, அதுக்கப்புறம் மறந்துடுவேன். என்னமோ பண்ணு, ஆனால் இனிமேல் என்கிட்ட டைம் மட்டும் கேட்காத. அதான் வாட்ச் இருக்குல்ல, நீயே பார்த்துக்க. லவ் பண்ணுற மூஞ்ச பாரு. வருண், கல்யாணம் பண்ணாம எங்க நீ பண்ற? எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நிறுத்திட்டு உங்க வீட்டுக்கு ஓடி போனோம். ஏன் நீ என் வீட்டுக்கு ஓடி வந்த? உன்னை பக்கம் உன் வீட்டுக்கு வராம பக்கத்து வீட்டுக்கு போவாங்க. வாவ், சம ஜோக். ஆனா சுத்தமா சிரிப்பறனே. உன்னை பார்த்துல இருந்து விருப்பம் தாண்டி வருது. உனக்கு வாந்தியே வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு வருண். என்னால கேட்க முடியாதுரி. இதே மொட்டமா நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது ஒரு நிமிஷம் நீ எத்தனை நிமிஷத்துக்கு கெஞ்சின? நீ ஒரு டேச்சு கேட்டியா? அப்புறம் என்ன? என்னால கேட்க முடியாது. கிளம்பி. கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். பேச்ச கேட்க மாட்டேன். கேட்க மாட்டல. கேட்க மாட்டேன். உன்னை எப்படி கேட்க வைக்கணும் எனக்கு தெரியும். வாடி. அப்பா, என்னப்பா பாத்ரூம்ல உட்காந்துருக்கா? டேய், எல்லாம் ஒரு காரணமா தான்டா. என்ன கருமமோ, அக்கா அந்த வருணுக்கிட்ட தான் போயிருக்கா. நினைச்சேன். அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்குப்பா. ஐயோ, மத்திலே பரவாயில்ல. வடிவேர், டேய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. கையில் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள. நீ கல்யாணத்தை நிறுத்திட்டு நேரம் உன் எக்ஸ் கிட்ட ஓடி வந்தனா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்றோம் ஊர்ல எல்லாரும் நினைச்சுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி என்ன எதுவுமே இல்ல. உனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, நீ மறந்துரு. பிகாஸ் ஐ கேன் லவ் யூ எனிமோர். இவர் பெரிய மன்மதரு. இவரை தேடி அப்படியே நான் ஓடி வந்துட்டேன். போட்டா ஹலோ, நான் நினைச்சப்ப 1000 மணி உஷார் பண்ண தெரியுமா? அப்புறம் ஏன் சார் பண்ணல? முடியாம இல்ல, வேணான்னு இருக்கேன். ஒரு வாட்டி வாங்கின அடியா போலாம். உருட்டு நல்லா உருட்டுடா. ஏய், நீ இப்படி வண்டில ஏறியா? அதான் முடியாதுங்கறல. அப்ப என் வீட்டு வாசல் நிக்காத, போடி எங்கயாவது. சி, நல்ல நகைக்கடல இருந்து ஓடி வந்த பொம்மை மாதிரி. எவனாவ? அப்படியே போயிடு. ஹலோ, என் பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னப்பே உன்னை கொண்டு இருக்கணும்டா. தப்பு பண்ணிட்டேன். எதே கொல்லுவே? யோ, உன் பொண்ணு எதுக்கு இங்க வந்தா எனக்கே தெரியாதியா? நீ கூப்பிடாமல என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருப்பா. இங்க பாருங்க, நான் கூப்பிட்டா அது வந்துருமாமான்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசையா தான் இருக்குது. ஆனா என்னால அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இது படம். நான் கூப்பிட்டா உங்க பொண்ணு வரல. ஏன்னா இது ரியாலிட்டி. உங்க பொண்ணு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே கூப்பிட்டா வராது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு லவ்வோட ஃபேமிலி தான் முக்கியம். அதனால நான் கூப்பிடல, உங்க பொண்ணு வரல. புரியுதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ,
மூச்சு பிடிக்க பேசினடா. ஹலோ, இப்பதான் கேக்குது, சொல்லு. உங்க பொண்ணை நான் கூப்பிடல, ஆனா உங்க பொண்ணு இங்க தான் இருக்கிறா, புரியுதா? சரி, இப்ப நான் சொல்றேன். இன்னும் அரை மணி நேரத்துல மண்டபத்துக்கு பின்னாடி இருக்க பார்க்கிங்ல என் பொண்ணை கூட்டு வந்து சேர்ற. அப்படி சேரல போலீஸோட வருவேன், இல்ல மவனை அருவாளோட நானே வருவேன்டா. போலீஸா? அங்கிள், நான் உங்க பொண்ணோட மண்டபத்துக்கு ஒரு 30 நிமிஷம் தான் இருப்பேன். நீங்க அங்க ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. ஹலோ, என் தலைமை தான் உங்க பொண்ணு கல்யாணம். ஓகே அங்கிள்? ஹலோ, கேக்குதா? ஹலோ, மறுபடியும் அளவா தொட்ட தலையை சொட்ட தலையா? கேட்டானே இவங்களாம் வச்சுக்கிட்டு இவன் வேற எங்க போயிட்டான் தெரியல. இவன் தலையை கட்டாம ஏன் தலையா இருக்கிறாளே. கயல், கயல், நில்றி. கும்தா, அடிச்சுன்னு வை, பல்லெல்லாம் பறந்துரும். பிரேக்கப் ஆகி 1 year ஆகுது, இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்படியே கூப்பிடுற. அசிங்கமா இல்ல? நீ போற வேகத்துக்கு உன்னை நிறுத்தணும்னா கையை பிடிச்சி தான் இழுக்கணும். பிரேக்கப் ஆகி 1 year ஆன பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிற அசிங்கத்தோட இந்த அசிங்கம் எவ்வளவு பரவாயில்ல. இப்ப என்ன வேணும் உனக்கு? அதான் போன்னு சொல்லிட்டல, அப்படியே பின்னாடியே வர. அதாம்மா பசங்க. நாய் கூட கடிக்கிறதுக்கு பின்னாடியே தான் துரத்தும். இதாங்க பொண்ணுங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? வண்டியர் மண்டபத்தை விட்டுற. வருண், என்னால அங்க வர முடியாது. நீ வரலன்னா உங்க அப்பா போலீஸோட வரும்னு சொல்றாரு. ஓ சூப்பர்ல, அது உன் பிரச்சனை. ஐ டோன்ட் கேர். அதானே, உனக்கு என்னைக்கு தான் என் விஷயத்துல கேர் இருந்திருக்கு. இருந்திருந்தா கல்யாணத்தை நிறுத்தி ஓடி வந்து என்கிட்ட பிரச்சனை கொடுத்துருப்பியா? ஆமா, முதல்ல நீ கல்யாணத்தை நிறுத்தி என்கிட்ட ஓடி வந்த, திரும்ப என்ன லவ் பண்றியா? ஆமா, இவர் பெரிய மன்மத். ஓகே ஓகே, குறைச்சிக்கிறேன். லவ் இல்லல? சீச்சி, நோ. சத்தியமா இல்லல? சத்தியமா இல்லடா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குது. நீ வா, போய் உன்னை மண்டபத்தை விட்டுற. அதுக்கப்புறம் நீ ஆச்சு, உன் கல்யாணம் ஆச்சு, உங்க அப்பா ஆச்சு. வருண், என்னால அங்க போக முடியாதுடா. கயல், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். என் நிம்மதியை கெடுக்காதுண்ணே. வண்டியில ஏறு. ஒருத்த நிம்மதி அந்த பொறுக்காது. ஏறு. அப்பா, எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்றாங்கப்பா. டேய், ஏதாவது பேசி புடிச்சு வைடா. அப்பா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. நீ வாப்பா, எல்லாரும் ஒன்னதான் கேக்குறாங்க. என்ன கஷ்டப்பட விட்டு நீ கக்கூஸ்ல உட்காந்துருக்க. டேய், நான் வந்துட்டா உங்க அக்கா பண்ண காரியத்துக்கு எல்லாரும் என்ன காரி துப்பிட்டு கிளம்பிடுவாங்கடா. நான் மறைஞ்சிருந்தாதான் என்னை திட்டத்துக்காவது வெயிட் பண்ணுவாங்க. மானங்கிட்டப்பா, அதுக்குள்ள அவ வந்துருவா. என்னமோ பண்ணித்தல, இந்த குடும்பத்துல மாட்டிய மானம் தான் போகுது. சை, என்ன நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்றான். முதல்ல அவரை கவனிக்கிறேன் இரு. கோச்சுக்கிட்டாலோ? கோச்சுக்கிட்டோம், எனக்கு என்ன ஏன் ஆளா? ஏமாண்டாது உங்க அப்பா தான். ஹலோ, அங்கிள், மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். உங்க பொண்ணுக்கு எவ்வளவு லவ் இல்லையா? சூப்பர்ல. அப்புறம் என்ன வெங்காயத்தை கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை தேடி வந்தா? அடா ஆமா, அதை பத்தி நான் கேட்கவே இல்லையே. இருக்காங்க, நான் கேட்டு வரேன். டேய் டேய் டேய், கயல், அவன் நீ எது கல்யாணத்தை நிறுத்தி என்கிட்ட வந்த? அதை பத்தி நீ சொல்லவே இல்லை. எது? நான் சொல்லலையா? நீ எங்கடா என்ன பேச விட்ட? அது நான் எங்கடா திரும்ப எதனா பேச போய் நீ திரும்ப நம்ம லவ் பண்ணலான்னு சொல்றியோன்னு ஒரு பயத்துல தான் கேட்காம விட்டுட்டேன். வருண், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே, திரும்ப அப்படி பண்ண மாட்டேன். சொல்லி எதுக்கு வந்த? நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நான் உனக்கு ஒரு ரிங் போட்டு விட்டேன்ல, அது எங்க? ஏண்டி, அந்த ரிங்குக்காக கல்யாணத்தை நிறுத்தி வந்திருக்கியா? சொல்லிருந்தா டன்ஜோ போட்டிருப்பேனே. சாதாரண ரிங்குக்காக கல்யாணத்தை நிறுத்தி வந்திருக்கா லூசு. வருண், விளையாடாத வருண். அந்த ரிங் எங்க? தூக்கி போட்டேன்டி. நான் பாக்குற நீ ஏன் போயிட்ட, அப்புறம் அந்த ரிங்கு போட்டதுக்கு அதான் தூக்கி போட்டேன். அந்த ரிங்காக தான் வந்த வருண். அதை இன்னும் நீ போட்டிருக்கியான்னு பார்க்க தான் வந்தேன். என்ன மண்டபத்தில் விட்டு வரும். அவ்வளவுதானா? அவ்வளோதான், போலாம்.
மாமா மாமா எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் மாமா. கல்யாணம் வேலை அவசரப்படாதீங்க அப்புறம் மாமா. என்னடா மாமா போடா. அப்பன் செத்தான். ஐயோ ஓடிடுவோம், இங்க தான் நம்மளே அடிப்பாங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனையா? பொண்ணை ஓட விட்டு இப்படி பாத்ரூம்ல ஒளிஞ்சு நிக்கிற? தம்பி இல்லப்பா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, திரும்ப வந்துட்டு இருக்காப்பா. ஓ, ஓடி போயிட்டு திரும்ப வருவா உன் பொண்ணு, அவளை நான் கட்டிக்கணுமா? நான் ஒன்றும் கல்யாணத்துக்கு டைம் ஆகுது, உன் பொண்ணு எப்போ வருவான்னு கேட்க வரல. இப்படி ஒரு கேவலமான பொண்ணை வளர்த்ததுக்கு 4 வார்த்தை அசிங்கமா கேட்டு போலாம் தான் வந்தேன். தம்பி இல்லப்பா, அவ எந்த தப்பும் பண்ணலப்பா, இப்ப கூட மண்டபத்தான்ப்பா வந்துட்டு இருக்கா. எந்த தப்பும் பண்ணலையா? அப்புறம் ஏன் அவன் பொண்ணு எவனோ போட்ட முதலத்தை இன்னும் கையில போட்டுட்டு இருக்கா? கயல், ரிங்லாம் ஓகே, ஆனால் ஏன் கல்யாணத்தை நிறுத்தின? என்ன பிரச்சனை? ஏன் சிரிக்கிற? இல்ல, வந்ததுலேருந்து உன் பிரச்சனையை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தியா? முத வாட்டி என் பிரச்சனையை பத்தி கேட்டியா? அதான். நீ ஒன்றும் கவலைப்படாத வருண், உனக்காகலாம் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல. ஏய், இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? அப்புறம் எது கல்யாணத்தை நிறுத்திட்டு என்கிட்ட வந்த? ஏன் அந்த ரிங்கை பத்தி கேட்ட? இந்த ரிங்கை நான் இன்னும் போட்டிருக்கேன் வருண். அதான் பிரேக்கப் ஆகி 1 இயர் ஆகுது, அப்புறம் ஏன் இன்னும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு தான். எனக்கு என்னமோ இந்த ரிங்கை கழட்டினோடனே மறந்து போச்சு. அப்போ தெரியாதுல்ல, இந்த ரிங் தான் என் கல்யாணமே நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கும்னு. என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? சும்மா காற்று வாங்கலான்னு. ஓ ஓகே. ஜுவல்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னும் இல்லை, போய் பார்த்துடுறேன். இன்னும் ஏன் பழைய ரிங்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அதான் என்ன? ஒன்றும் இல்லை. யார் போட்டு விட்டுறீங்க அது? எந்த தான். என்னை பார்த்தா Excuse me. என்ன எக்ஸ்கியூஸ் மீ? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் எவனோ கொடுத்த ரிங்க வச்சிருக்க? ரிங்கை மட்டும்தான் வச்சிருக்கியா? மைண்ட் யூர் வேர்ட்ஸ். நான் ஒன்றும் வேணும்ட்டெல்லாம் அந்த ரிங்கை போட்டுட்டு இல்லை, மறந்துட்டேன். என் கையில் இருந்த ஒரு பொருளை ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க பார்த்தீங்க, அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணேன், அவ்வளோதான். இந்த ரிஃப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எவனா ஏமாந்தவன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. உன்னை நம்ப முடியாது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ நிறுத்தினா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் தான் அசிங்கம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் தட். கல்யாணம் பண்ணி என்ன 2 மாதத்தில் டைவர்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ என்ன கருமம் வேணாலும் பண்ணிக்கோ. நீ போட்ட ரிங்கை கலட்டாமல் நான் இன்னும் போட்டுட்டு இருந்தது ஏன் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன ரிங்கை வச்சு அவன் என் கேரக்டரே ஜட்ஜ் பண்ணிட்டான். இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறவன் கூட நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும் சொல்லு? அதான் நிறுத்திட்டேன். கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை ஏன் பார்க்க வந்தேன் தானே கேட்குற? இவ்வளோ பெரிய விஷயத்த என்னை தைரியமாக செய்ய வச்சதே இந்த ரிங் தான். நீ போட்ட ரிங். என் கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு இந்த ரிங்கு வத்தான்னு தெரிஞ்சுக்க உன் கையிலையும் அந்த ரிங் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். உன் கையில் அந்த ரிங் இல்லை. பரவாயில்ல வருண், எனக்கும் உன் மேலே முன்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. பட் ஒருவேளை உன் கையில் அந்த ரிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஓகேடா இந்த லவ் எல்லாம் வர்த்து தான்ப்பா அப்படின்னு சின்னதாக சந்தோஷப்பட்டிருப்பேன், அவ்வளோதான். ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி வருண். கயல்,
லவ் ஃபெயிலியர் ஆன எல்லா பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளை விட்டுட்டு போன பொண்ணு திரும்ப வரணும்னு, அதுவும் கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டு திரும்ப வரணும்னு. ஆனால் எந்த பசங்களுக்குமே இந்த ஆசை நிறைவேறதில்லை. லக்கிலி எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பையனுக்கு நடக்கும்போது யாராவது அது வேணான்ட்டு போவாங்களா? அதனால் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். என்ன சரி பண்ண போற? மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் பேசி கல்யாணத்தை திருப்பி நடத்த போறியா? கல்யாணம் தான், ஆனால் அந்த கல்யாணம் இல்லை, நம்ம கல்யாணம். புரியுது உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. ஆனால் நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இப்படி தானே இருந்த, எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல். நான் தானே உன்னை லவ் பண்ண வச்சேன், திரும்ப என்னால் அதை பண்ண வைக்க முடியுங்க. ஆமா, பெரிய ஃபீலிங்ஸ். நான் இல்லைன்னு சொன்னதும் ரிங்கை தூக்கி போட்டு போனவன் தானே நீ? தூக்கி போடலாம், பத்திரமா ஹார்ட் பக்கத்துலேயே வச்சிருக்கேன். உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். நீயா? சார் தான் பெருசாக செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்ப்பீங்களே. அதெல்லாம் அப்போது பசங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி பிரேக்கப் பண்ணால் தான் தெரியும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோலாம் லவ்க்கு முன்னாடி 10 பைசாக்கு யூஸ் இல்லைன்னு. உங்கள் அப்பா கையில் கலை வந்தாச்சு, இதை சரி பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணுறேன். ம் சரி வா, உங்கள் அப்பாட்ட பேசுவோம். நீ இரு, நான் பேசுகிறேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி வச்சிருங்க அங்கிள், நான் நல்லா பார்த்துப்பேன் அங்கிள், என்ன நம்புங்க அங்கிள், நீங்கள் என்ன கொண்டாட பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்களா, நானே நிறுத்துருவேன் அங்கிள், உங்கள் காலை கையை நிறுத்துங்க. முடியாதுப்பா. காலுக்காக எதுவும் நிறுத்தலாம் அங்கிள், ஒரு கல்யாணத்தை நிறுத்த முடியாது ப்ளீஸ் அங்கிள், முடியும் அங்கிள், கண்டிப்பாக முடியும் அங்கிள், நிறுத்தலாம் அங்கிள். என்னால் முடியாதுடா அங்கிள், என்னால் கண்டிப்பாக நிறுத்த முடியும் அங்கிள். டேய், நானே கல்யாணத்தை நிறுத்திட்டேன்டா. என்னது ரிங்கா? என்ன ரிங்கு? உன் பொண்ணு அவள் லவ் பண்ண பையன் போட்ட முதலத்தை இன்னும் போட்டிருக்கா. வேணும்னு போட்டிருக்க மாட்டாப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. நான் வேணா அந்த ரிங்கை கழட்ட சொல்லிடவா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு யாராவது கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமாவா? அவன் ஞாபகமா இன்னும் அவன் ரிங்க போட்டிருக்கா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஞாபகமா இருக்குன்னு அவன்கிட்டயே போய் பார்த்துட்டா. நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதே நான் அதை கன்சிடர் பண்ணியிருக்கணுமா? என்ன பண்ணுறது, லவ்னாலே ஏதோ கெட்ட விஷயன்ற மாதிரியே நாங்கள் வாழ்ந்துட்டோம். பசங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே தப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்பா மன்னிச்சிருமா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. பா, தேங்க்ஸ் பா. அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்கள் 2 பேருக்கு கல்யாணம். போய் உங்கள் அம்மா அப்பா வர சொல்லு. அட ஏன் அங்கிள் அடுத்த முகூர்த்தம்? அதான் எல்லாம் சரி ரெடியாக இருக்குல்ல, வாங்க அப்படியே தாலி கட்டுறேன். எப்படி, இந்த லுங்கியோடவா? இது அஃபீஷியல் கல்யாணம். போய் அம்மா அப்பா வர சொல்லு போ. அப்போ அன்அஃபிஷியலாக நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாமா? ம், டே பாரா, ஏய் அப்பா முன்னாடியே பொண்ணை கிஸ் அடிக்கிற. எடு அந்த அருவாள். ஐயோ அங்கிள், கல்யாணம் கிஸ் பண்ணுவாங்களே, நீங்க ஹாலிவுட் படம்லாம் பார்த்தது இல்லையா? டேய், உன்னை கொல்லாம விட மாட்டானா? டேய் இல்லடா, என்னால ஓட முடியலடா. யோ அப்பா நில்லையா, மண்டை வாடகை